Hey hi நண்பா நண்பிகளே வெல்கம் பேக் டு VinsTalent. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு நான்வெஜ் ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஆட்டு நுரையீரல் ஒரு பெரிய நுரையீரல் வாங்கி நல்லா கட் பண்ணிட்டு தேவையான மசாலா எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். இது வந்து ஃப்ரை மாதிரி இல்ல, ஒரு குழம்பு கொஞ்சம் கெட்டியா குழம்பு மாதிரி. சோ சாதத்துக்கு செமையா இருக்கும் காம்பினேஷன். நம்ம இப்போ ஆட்டு நுரையீரல் வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிவிட்டு வந்து நெக்ஸ்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். மசாலா எவ்வளோ போடணும், எப்படி மிக்ஸ் பண்ணி வைக்கிறது, நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, நெக்ஸ்ட்டு குழம்பு மிளகா பொடி வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து கடலைப்பருப்பு வந்து 100 கிராம் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு உப்பு வந்து தேவையான அளவு நான் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது நல்லா வந்து எல்லாமே வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 லிட்டர் தண்ணி ஊற்ற போகிறோம் இன்றைக்கி நம்ம இந்த நுரையீரல் வேகிறதுக்கு. குக்கரில் ஒரு 5 விசில் விட்டால் போதும், நல்லா வெந்துடும் இந்த நுரையீரல் வந்து. இப்போ வெந்தாச்சு. இப்போ குக்கர் திறந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை பார்த்தாலே தெரியும், கை வச்சு பார்த்தா தெரியும். ஸோ ரொம்ப சாஃப்டாக வெந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எப்படி குக் பண்ணலாம், என்னென்ன ப்ரொசீஜர் பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 3 லவங்கம், கொஞ்சம் பட்டை சேர்த்துட்டு ஒரு 2 வெங்காயம் வந்து நல்லா பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணதை ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வதக்கணும், ஒரு 10 செகண்ட் நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே வந்து கொஞ்சம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்து அரைச்சிருக்கோம். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வதங்கணும். ரெண்டுமே வதங்கினோன்னே நெக்ஸ்ட்டு தக்காளி சேர்க்கலாம். இது வந்து ஒரு 30 செகண்ட் நல்லா வதங்கினா போதும். தக்காளி வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி போதும், ரொம்ப புளிப்பாயிடும் நிறைய போட்டால். இப்போ தக்காளி கட் பண்ணதை ஆட் பண்ணி வச்சுக்கலாம் இதில். இதுவும் நல்லா வதங்கணும். வதங்கி தக்காளி நல்லா குக் ஆன உடனே நம்ம நெக்ஸ்ட்டு வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா போடுறோம். கரம் மசாலா போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். குக்கரில் வெந்த நுரையீரல் வந்து இப்போ இதில் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். நுரையீரல் தக்காளி வெங்காயம் எல்லாமே வதக்கிட்டு அந்த நுரையீரல் குக் பண்ண தண்ணி வந்து நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணுறோம். அதை வந்து 1 லிட்டர் தண்ணியில் குக் பண்ணோம் நுரையீரல். அதை ஆட் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாம் அதிலே இருக்குது. நம்ம வேணும்னா ஒரு கொதி வந்தோடனே உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணால் போதும். நல்லா வெந்துடும், எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடும். எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுட்டு ஒரு 1 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும், குழம்பு ரெடி ஆகிடும். இந்த ரெசிபி ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து நுரையீரல் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணால் போதும், அந்த ஸ்மெல்லாம் வராது. அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோட மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாடா.